அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு நிமிட ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, வாகனம் வாங்குவதில் தடைகள் ஏற்படுதா? இப்போ காரு, பைக்கு இந்த மாதிரி வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறப்போ அது தள்ளி தள்ளி போகுது, இல்லை கடன் கிடைக்காம இருக்கிறது, பணம் ரெடி பண்ண முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுகின்றதா? அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் பொருந்தி வரலாம். அதாவது 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று இருந்ததுன்னா, அதாவது 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ரெண்டும் எங்கேயோ ஒரு இடத்துல சேர்ந்துருக்கு, இல்லை 4ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருக்கிறதோ, இல்லை 8ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி இருக்கிறதோ, எப்படியோ வச்சுக்கோங்க. இதில் ஒரு தொடர்பு உங்களுக்கு வருது. அப்போது இப்படி இருந்தது அப்படின்னா வாகனம் வாங்குறதுல எதிர்பாராத தடைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் வாகனம் வாங்கிட்டாலும் நிறைய செலவுகள் அது வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டபடி வாகனம் வாங்குறதுங்கிறது இந்த 4-8 தொடர்பு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான். அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்குன்னு வச்சுங்களேன். 10ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தாலும் வாகனம் வாங்குறதுல தடை தாமதம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்த 10ல் சனி இருக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப லேட்டாக வாங்குறீங்க, முயற்சி இப்போ போன வருஷம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது வாங்குறதுக்கு, நினச்சதை வாங்குறதுக்கு அப்படின்னா அந்த வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வண்டியானது உங்களுக்கு நீடித்த காலம் உங்களுக்கு உழைக்கும், உங்ககிட்டயே இருக்கும். சரியா நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா சரிங்களா, கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.